தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை மாநகராட்சி மேயர் மாற்றப்படுவாரா? மதுரை மாநகராட்சி மேயர் மாற்றப்படுவாரா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. ஆனால் 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் மாநகராட்சி தேர்தலை நடத்தியது. மதுரை மாநகராட்சி கவுன்சிலர்களில் 90க்கும் அதிகமான கவுன்சிலர்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதன் காரணமாக திமுக வார்டு கவுன்சிலர் இந்திராணி அவர்கள் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்கள் பிடிஆர் தியாகராஜன் அவர்களுடைய ஆதரவாளர். எனவே அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் அதிருப்திக்கு உள்ளானார் மேயர் இந்திராணி. மேலும் திமுக கவுன்சிலர்களில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆதரவு பெற்ற கவுன்சிலர்கள், மாவட்ட செயலாளர் தளபதி ஆதரவு பெற்ற கவுன்சிலர்கள் இந்திராணிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை மாநகராட்சி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதாவது மதுரை மாநகராட்சியில் இன்னும் விரிவாக்க பகுதிகளில், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் குடிநீர் இணைப்புகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்படவில்லை. கூடல் நகர், சங்கீத் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்படவில்லை. பாதாள சாக்கடை வசதி செய்து தரப்படவில்லை. அடுத்ததாக மதுரை மாநகரம் முழுவதும் தார் ரோடுகள் மிகவும் மோசமாக உள்ளன, குண்டும் குழியுமாக உள்ளன. கூடல் நகர் பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ 7 ஆண்டு காலமாக சாக்கடை பணி நடைபெறுகிறது. தார் ரோடு போடவில்லை, குண்டும் குழியுமாக உள்ளது. இன்னும் பல ஏரியாக்களில் மின் வசதி செய்து தரப்படவில்லை. மின் விளக்குகள் கூட எரியவில்லை. மேலும் பாதாள சாக்கடை வசதிகள் செய்து தரப்படவில்லை. மேலும் மதுரை மாநகராட்சியில் குப்பைகள் சரியாக அள்ளுவதில்லை. எங்கெங்கு பார்த்தாலும் குப்பை தொட்டிகள் துர்நாற்றம் வீசுகிறது. மதுரை என்று சொன்னால் மணக்கும் மல்லி என்று சொல்வார்கள். மல்லி மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் குப்பை நாறுது. மதுரை மாநகராட்சி பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பை தொட்டி. தெருவுக்கு தெரு குப்பை தொட்டி தான். குப்பை நாறுது, கடந்து போக முடியல, அப்படியே வீசுது. கால்வாய்கள், மழைநீர் போவதற்காக கால்வாய்கள் இருக்கும். அந்த கால்வாய்களில் பூரா பார்த்தீங்கன்னா குப்பை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில் கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. கொசு அடிப்பதற்கு அந்த ஒரு இயந்திரம் வாரம் போய் தெருக்குள்ளெல்லாம் போய் கொசு மருந்து அடிப்பாங்க. இப்போ அந்த கொசு மருந்து அடிக்கிற பணியெலாம் மாநகராட்சி விட்டுருச்சு. என்னன்னு தெரியல, கொசு மருந்து அடிக்கிற பணியெலாம் விட்டுருச்சு. அடுத்தது தெருவு பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் 20 நாய் இருக்குது குறைஞ்சது. நாங்கள் குடியிருக்க தெருவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 நாய் இருக்குது. தெருவுக்கு தெரு நாய்கள் இருக்குது. தெருநாய்களை பிடிங்கன்னு சொல்லி மாநகராட்சிக்கு நாங்கள் புகார் கொடுத்தோம்னா அவங்க கண்டுக்கவே கிடையாது. தெருவுக்கு தெரு நாய் தொல்லை ஜாஸ்தியாச்சு. மதுரை மாநகராட்சி இந்த பணிகளை மேற்கொள்ளலை. ஏதோ மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி தான் பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி இந்த பணிகள்லாம் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இன்டர்நேஷ்னல் அளவில் சர்வதேச பிரச்சனை பற்றி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆக மதுரை மாநகராட்சியோட அடிப்படை பணி என்னன்னே மேயருக்கு தெரியல. குடிநீர் வசதி செய்து கொடுக்கல, பாதாள சாக்கடை வசதி செய்து கொடுக்கல, குப்பைகள் அல்லல, நாய் பிடிக்கலை, கொசு தொல்லை ஒழிப்பதற்கு கொசு மருந்து அடிக்கலை. மதுரை மாநகராட்சி பணிகள் முற்றிலுமாக முடங்கி போய் கிடக்கு. திமுக கவுன்சிலர்கள் பாதிக்கும் மேற்பட்டோர் இந்திராணிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. இந்த சூழ்நிலையில் எல்லா ஊர்லேயும் மாநகராட்சி மேயரை மாற்றுறாங்க. மதுரையில் மாநகராட்சி மேயரை மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. அது மாற்றினாதான் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. மேயர் ஆர்வத்துடன் இந்த மதுரை மாநகராட்சி மேயர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். மக்கள் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும்.